மனைவி ஏதோ செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அந்த கோபத்தை வைத்து காட்டுற மனைவி பிள்ளைகள்கிட்ட. அந்த பிள்ளை என்ன செஞ்சப்பா, மனைவி என்ன செஞ்சுச்சு? குடும்பத்தை ஏதோ தாராரு, அது உன்னையாளத்தான், நீ வந்த முசீபத். கண்ணியமிக்க மேலானவர்களே, முதலாவது மனைவியிட்ட குறை இருக்குது என்பதை விளங்க வேண்டும். மனைவி அல்லாஹ் அவ்வாறு தான் படைத்திருக்கின்றான். அதாவது கோணல் நெவிலால படைக்கப்பட்டிருக்குது, அது கோணலா தான் இருக்கும். ஒரே அடியா நியமித்தீங்க, அது முறிஞ்சிடும். கஸ்ருஹா தலா, அது முறிகிறது, தலாக்கா ஆயிடும். நீங்க பத்தக்குள்ளா அல்லாஹ் பயந்துள்ளோம். பெண்களை மொல்லதான் திருத்தணும். பெண்கள்கிட்ட அவசரம் இருக்கும், ஆனா சகிப்புத்தன்மை எங்களை விட கூடுதலாயிருக்கும், பொறுமை எங்களை விட கூடுதலாயிருக்கும், பணிவு எங்களை விட கூடுதலாயிருக்கும். கண்ணியமிக்க மேலானவர்களே, நபி அவர்கள் கூறினார்கள், பெண்களை நீங்கள் ஏச வேண்டாம். நபி அவர்களுடைய கடைசி வசியத், அவர்களுடைய உயிர் பீரத்துக்கு அண்ணா இன்னைக்க நபி அவர் கூறின வார்த்தை, அஸ்ஸலாஹ் வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகையையும் பெண்களுடைய விடயத்திலும் பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கீழ அடிமைகளாக உங்களுடைய கீழ் இருக்கக்கூடிய சொந்தப்படுத்திருக்கக்கூடிய பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, பெண்கள் ஒரு நாளும் ஏசக்கூடாது, பிள்ளைகள்ட்ட முன்னே ஏசக்கூடாது. தப்பிக்குதா, மாமாமார் வந்துட்டாங்க, மாமா வந்துட்டாங்க, மாமி வந்துட்டாங்க, ஒரு நாளும் உட பிள்ளை புத்தி சொல்லி கொடுங்களே, அப்படி சொல்லி கொடுங்களே, இப்படி சொல்லி கொடுங்களே, எலும்புரா இல்ல, தூங்குறான எலும்புரா இல்ல, சாப்பாடாக்கி தாரா இல்ல, ஆசைரா இல்ல, அப்படி ஒரு நாளும் செல்லவா. எப்படி செல்லணும்? உங்களோட மகன்டா மனைவிய பக்கத்து மகன்டா நல்ல புள்ள, டைம் சாப்பாடு ஆக்கி தாரா, காலையில பிள்ளைய பார்த்து கொள்றா, புகழ்ந்து புகழ்ந்து பேச அந்த பெண்களுடைய உள்ளங்கள் திருந்தக்கூடிய வாய்ப்பு. பிள்ளைகள முன்னுக்கு சத்தம் போட்டு பேசக்கூடாது, குடும்பங்கள முன்னுக்கு ஏசக்கூடாது, ரோட்டை திட்டக்கூடாது. நபி அவங்க சொன்னாங்க, திட்டணுமா வீட்டுக்குள்ள போயிட்டு தனியா நீங்க திட்டுங்க, திட்டது இல்ல. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிஸா மா ஃபضلல்லாஹு பஅதுஹும் அலா பஅதின், அந்த ஆயத்து கடைசில வருது, ஃபஸாலிஹாது கானிதாது ஹாஃபிஸாது மின் கைம ஹஃபதல்லாஹ் வல்லாதி தகாஃபூன நுஷூஸஹுன்ன. யாரோ எந்த பெண்கள் உங்களுக்கு மாற்றம் செய்வதை அவருடைய கெடுதிகளை நீங்க பயப்படுகின்றீர்களோ, ஃபஐதுஹுன்ன, உட்கார வச்சு உபதேசம் செய்யுங்க. உட்கார வச்சு உபதேசம் உண்டா? ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து, நீ இப்படி செஞ்சா நமக்கு போய், அப்படி செஞ்சா கணவனுடைய பொருத்தத்தை உன்னை பொருத்தம் இருக்குது, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அது இல்ல. உட்கார வச்சு மேல தடாகி அந்த முறையை குணமாக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளணும். இன்னைக்கு நாங்க மனைவியோட பேசுறீங்களே, மனைவியோட பேசுறீங்கள, வந்து மனைவியோட டைம் வா போ உட்காரு எலும்பு போடு அடி இதடு, இது என்னோட பேச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லியஸ்தஅதீனுக்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹல்ம மின்கும் ஸலாத் மர்ராத் மின் கப்ல் ஸலாத்தில் ஃபஜ்ர் வ ஹீன தலவுன தியாபக்கும் மின் அல்-ظஹீரா வ மின் பஅத் ஸலாத்தில் இஷா ஸலாத் அவ்ராத்தில் லக்கும். ஈமானுடையவர்களே, நீங்கள் மனைவியோடு வீட்டிருக்கும் பொழுது உங்களிடத்தில் வருவதற்காக உங்களுடைய பருவமடையாத சின்ன பிள்ளைகளும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அடிமைகளும் உங்களுடைய அறைக்கு வருவதற்காக அனுமதி கேட்கட்டும். அதாவது ஹஸ்பண்ட் வைஃப் ரூம், அறைக்குள்ள உங்களோட சொந்த பிள்ளைகள், பெரியாக்கள் இல்ல, பருவமடையாத சின்ன பிள்ளைகள். சிஃப்லண்டா அந்த அரபு வார்த்தைக்கு 3 வயசுலேருந்து 6-7 வயசாங்கன்னு பார்க்கக்கூடிய அந்த வார்த்தை தான் சிஃபில். இந்த பிள்ளைகள் உங்களோட ரூமுக்குள்ள வாரதா இருந்தா உங்கள்கிட்ட அனுமதி கேட்கட்டும். 3 நேரங்கள் அனுமதி கேட்கட்டும். சுபவுக்கு முன்னால, இஷாவுக்கு பின்னால, பஹோருக்கு முன்னால உள்ள நேரம். ஏன் அனுமதி கேட்கணும்? அல்லாஹ்வுக்கு தெரியும், கணவனும் மனைவியும் ஒரு கோலத்தில் இருப்பார்கள், அந்த கோலத்தை பிள்ளைகள் பார்க்க கூடாது. எங்கட மனைவியை நாங்க இந்த பாசம் வைக்கிறோமா? மனைவியோட சேர்ந்து சாப்பிடுறோமா? நபி அவர்கள் ஆயிஷா அவர்களுக்கு 57 வயசு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட ஓடி பிடிச்சு விளையாடுகின்றார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா குறுக்க
நானும் என்னுடைய ஹபீப் கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜனாபத்துடைய குளிப்பை ஒரே பாடியில் குளிப்போம். திருமிதி ஷமாயில் திருமிதியில ஹதீஸ் எடுத்து பாருங்க, நபிகள் எவ்வாறு இல்லற வாழ்க்கை நடத்தினார்கள். நபி அவர்கள் சாப்பிடுவார்கள், சாப்பிட்டு கூறுவார்கள், நீங்கள் உங்களுடைய விரல்களை சீப்பிக் கொள்ளுங்கள், வாயில போய் சுத்தம் செய்து கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய மனைவி சுத்தம் செய்யட்டும். நபி அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் ஒரு கவலம் தீர்த்துவது, உங்களுடைய கையால் கொடுப்பது சதகா. இந்த பாசம் எல்லாம் எங்க? வீட்டில் எப்பயாவது மனைவிக்கு உதவி செஞ்சிருக்கிறோமா? சும்மா யோசிச்சு பாருங்க. நாங்க பஜார் வரோம், எத்தனை மணிக்கு வாரேன்? 9:30 10 மணிக்கு வரும். பின்ன 5 மணிக்கு போவோம். எங்களுக்கு என்ன வேலை? கடையில் ஏதாவது மேனேஜ்மெண்ட் செய்வோம், செக்யூரிட்டினா செக்யூரிட்டி, பேச்சசிங்னா பேச்சசிங், கேஷியர்னா கேஷியர், அல்ல வாராக்களுக்கு நீங்க ஆவணம் செய்யணும், புரோக்கர்னா அந்த விஷயம் செஞ்சிருவோம். கூலினா கூலி செய்வாரு. குறிப்பிட்ட வேலை குறிப்பிட்ட நேரம் 8 hours செஞ்சிருவோம், அவ்வளவுதான். கேஷியர் வேலையை மத்தா செய்ய போறதும் இல்லை, மத்தாருடைய வேலையை கேஷியர் செய்ய போறதும் இல்லை. அவருக்கு என்ன வேலையோ அதுதான். செலாக்களை டிரைவர் உட்கார்ந்து கொண்டு இருப்பாரு, செக்யூரிட்டி உட்கார்ந்து கொண்டு இருப்பாரு, வார போறாங்களா பார்த்து கொண்டு இருப்பாரு. செக்யூரிட்டி ஆள் வைத்து யாருக்கும் டீ கொடுக்க மாட்டாங்க, டீ கொடுக்கக்கூடிய ஆள் வைத்து செக்யூரிட்டி வேலை செய்ய மாட்டோம். ஒரு டியூட்டி ஒரு ஆளுக்கு, அது எத்தனை அவர் 8 hours. மனைவி எப்படி? காலையில் இருந்து ராவாங்காட்டி மஷின் மாதிரி வேலை செய்ய, மஷின் மாதிரி. காலை எழும்போனும், பிள்ளைகளை தயாரிக்கணும், உடுப்பாயம் பண்ணணும், டிபன் தயாரிக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு பிரேக்பாஸ்ட் தயாரிச்சு கொடுக்கணும், அழகான முறையில் அவரோட ஷூ எல்லாம் பார்த்து ஆட்டாக அனுப்பி வைக்கணும். அதுபோல இவருக்கு தயாரிக்கணும், இவருடைய உடுப்பு கழுவணும், ஒரு உடுப்பு பயம் பண்ணணும், இவருடைய ஷூவை தயாரிக்கணும். அது பின்னால் அவர் போவார், அவருக்கு பிரேக்பாஸ்ட். அது பின்னால பால் சாப்பாடு, அதை கழுவணும். அது பின்னால ஊடு கூட்டது, அது பின்னால வார பிசினஸ் கவனிக்கிறது. அது போல ராவ் சாப்பாடு, அதை கவனிக்கிறது. பிள்ளைகள் பிள்ளைக்கு சாப்பாடு, அந்த உடுப்பு கழுவுறது. பார்த்தா வேலைக்கு மேல வேலை. எங்களுக்கு சனிக்கிழமை ஹாஃப் டே, ஞாயிற்றுக்கிழமை லீவு. சனிக்கிழமை ஹாஃப் டே மாதிரி மனைவிக்கு லீவ் இருக்கா? வீட்டுல லீவ் இருக்குதா சகோதரர்களே? ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்குதா மனைவிக்கு? சனி ஞாயிறு வந்தா வேலை இரட்டிப்பாவும் மனைவிக்கு. அப்ப ஏசுறது யார? மனைவிய. அடிக்கிறது யார? மனைவிய. கேவலம் இல்லையா இது? நாங்க என்ன செய்வோம்? கடைக்கு வருவோம், அப்படியே போவோம், சேட்டை கலட்டுவோம், உட்கார்ந்தாச்சு, மனைவி வருவா, டீ குடிங்களே, ஜூஸ் குடிங்களே, அப்படி குடிச்சு போட்டு அப்படியே படுத்தாச்சு. மரம் வருவா, கொஞ்ச நேரத்துக்கு சாப்பாடு ரெடி ஆகி சாப்பிடுங்களே, அப்படியே சாப்பிட்டாச்சா, மரம் படுத்தாச்சு. என்ன செஞ்சீங்க? கொஞ்சம் உதவி செய்யணுமா? ஏதாவது செஞ்சு தரணுமா? புள்ளி என்ன செஞ்சிச்சு? நீங்க என்ன செஞ்சீங்க? இப்படி ஒரு வார்த்தை பேசுறது ஏன் சகோதரங்களுக்கு இயலாது? மிருகத்தனமான வாழ்க்கையை நாங்க ஏன் வாழணும்? மனைவியோட பாசம் இல்லையா? மனைவி செய்யற வேலையை ஒன்னா செஞ்சு பாருங்க. நீங்க எங்களுக்கு ஒரு வேலை, மனைவிக்கு பார்த்தா 1000 வேலை இருக்கும். எங்களுக்கு கையில ஒரு 2 கிலோ பேக்க தூக்கி கொண்டு கொஞ்சம் வேலை செய்யுங்களே பார்ப்போம். பொஸ்டல்தாரு, இன்னும் வாங்க தம்பி, இன்னும் வாங்க, கொஞ்சம் இந்த பாச தோலை வச்சுக்கொண்டு அதை அடுக்குங்க, இதை அடுக்குங்க, அங்க போயிட்டு வாங்க. என்ன உங்களுக்கு தலைசாரி இல்லையான்னு கேட்பாங்க. தலைசாரி இல்லையான்னு புள்ளைய வயிற்றுல சுமந்து கொண்டு என்னோட உடுப்பையும் கழுகி, உடுப்பை மயம் பண்ணி, சாப்பாடையும் ஆக்கி, சாப்பாடையும் கொண்டு வந்து வச்சு, அவோடு இருந்து தேவைகளையும் பூர்த்தி செய்து நன்றி கெட்ட முறையில் நடக்கிறதா இருந்த மனைவியோட என்ன வாழ்க்கை சகோதரர்களே? நபியவர்களை விடவும் உயர்ந்த அந்த சொல்லுவா நாங்க? நபியவர்களை விடவும் பெரியவர்களா நாங்க? நபியவர்கள் வீட்டுக்கு போனா வீட்டை சுத்தம் செய்வார்கள். நபி அவர்கள் மனைவியோடு விளையாடுவார்கள், மனைவியோட நெருங்குவார்கள், பேசுவார்கள், ஆசை வார்த்தை பேசுவார்கள். இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாது? மனைவியோட போய் சாப்பாடு ஆக்கிறாரா? மனைவியோட போய் தீ ஊத்துறாரா? மனைவியோட போய் எங்களுக்கு குஷ்ணிய சுத்தம் பண்ணிடாதா? ஏன் செய்யலாம்? பெருமைக்குரிய அடையாளம். நாம் எங்களுடைய மனைவி மக்களை அடிமைகளாக கருது கொண்டோம். நஅஊது பில்லாஹ். இதற்கு அல்லாஹ் சொல்றான், ஃபத்தகுல்லாஹ பின் நிசா. நபி அவங்க சொன்னாங்க,
பெண்களுடைய விட நீங்க அல்லாஹ் வேண்டு கொள்ளணும். அடிமைகள் இல்ல சகோதரர்களை, உங்களுக்கு ஆக்கி தரணும், போட்டு தரணும், இதாக்கி தரணும். அன்றைக்கு ஒரு கோர்ட்ல கேஸ் ஒன்று வருது. என்னண்டா, ஏன் மனைவி நான் தலாக் சொல்லணும். உண்மைக்கு நடந்தது, ஸ்ரீலங்கா நடந்தது. எப்படிப்பட்ட ஒரு ஜாகிலா மடியனா இருப்பான் பாருங்க. அன்றைக்கு ஒரு கேஸ் வருது கோர்ட்டுக்கு, காபி கோர்ட்டுக்கு. ஏன் தெரியுமா, ஏன் மனைவி நான் தலாக் சொல்லணும். அவர் கேட்கிற என்ன ஏன் தலாக் சொல்லணும். இதுவரைக்கும் கொட்டுக்கோல சம்பள் செஞ்சு தரலையா அவருக்கு. உண்மையில நடந்த சகோதரர்கள், உண்மையில் எங்களுடைய நாட்டு கொழும்புல நடந்த சம்பவம். கொட்டுக்கோல சம்பள் செஞ்சு தரலையா. எதால் அடிக்கிறவரை மனைவிய செலாக்க திருமணம் முடிக்கிறேன், வீட்டுல ஒத்துரிமை இல்ல, பாப்பாக்கு உதவி ஆயிக்கணும், உம்முக்கு உதவி ஆயிக்கணும், அதுக்கு உதவி ஆயிக்கணும். அடிமையாது எல்லாம் செஞ்சு தரணும் இல்ல சகோதரர். ஒரு நாளும் அப்படி மனைவியை பயன்படுத்துவான். மனைவி பாவம். வீட்டுல கொஞ்சம் உதவி ஆயிருங்க, சந்தோஷமாயிருங்க, மகிழ்ச்சி ஆயிருங்க, கொஞ்சம் சந்தோஷமா. எங்கட கூட்டாளிமார் வந்தா எப்படி சந்தோஷமா கலகலப்பா பேசுறோம். வாங்க, எப்படி வந்தீங்க, சோமாய்க்கிறீங்களா, மிஷினாலே போறோம், வீட்டுல என்ன சோமாய்க்கிறாங்களா, உட்காருங்களே, டீ வேணுமா, அது வேணுமா. இந்த ஆசை வார்த்தை போல மனைவியோட பேசுறோமா சகோதரர்களே. என்ன செஞ்சீங்களா, பிள்ளை பாத்தீங்களா, சரி போங்க. அல்லாஹ் அக்பர். இஸ்லாத்தை குழி தோண்டு புதைக்கிற மாதிரி என்ன குடும்பம் சந்தோஷமாவாங்க. அதனால கண்ணியமிக்க மேலான சகோதரர்களை, மனைவியை மதிங்க. குறுகிய நேரத்தில் கொத்தம் முடிச்சு கொள்ளணும். 2 விஷயம். முதலாவது செய்ய வேண்டியவைகள்ல தக்குவாவை எடுத்துக்கொள்ளணும். நேரத்துக்கு தொழுங்க, ஜிக்ருடைய சூழல் உருவாக்குங்க. அதே போல நீங்க குர்ஆன் ஓதக்கூடிய நிலைமைகள் உருவாக்குங்க. அதே போல மனைவியோட அன்பான முறையில, பண்பான முறையில, பாசமா சாப்பாட்டுல எல்லா நேரங்களிலும் கலந்து கொள்ளுங்க. கஷ்டத்தினையும் பங்கு கொள்ளுங்க, துன்பத்தினையும் பங்கு கொள்ளுங்க. நான் ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். நீங்க கெட்ட கூட்டாளி மறுபடியும் வாங்க. இரவாச்சா வீட்டை வைத்துருங்க. ராவு 10 மணி ஆங்காட்டிலும் 11 மணி ஆங்காட்டிலும் ரோட் வழி அப்படியே சுத்தி 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 ஈந்துட்டு அடுக்க போறோமே. ஒரு நியாயமா இது? நியாயமா? ஷைத்தான் கெட்ட கூட்டாளிமார். ஷைத்தான் அவன் ஷைத்தானுடைய கூட்டாளிமார். அதை விடுங்க. ஆவான வீட்டு வைத்திருங்க, மனைவியோடு இருங்க, சந்தோஷமா இருங்க. அன்பு கூடும், சந்தோஷம் கூடும். இது செய்ய வேண்டியவைகள். செய்யக்கூடாதவைகள் எதை செஞ்சீங்கன்னா குடும்பம் பிரியும், கண்ணியம் போகும் என்ற வேறொரு தலையங்கம் உண்டு. இப்ப செய்ய வேண்டியவைகளை சொல்லிட்டேன். செய்யக்கூடாதவைகளை யாராவது தேர்வுண்டா இன்ஷா அல்லாஹ் நானும் தயாராகிறேன். இன்ஃபிரியாத நம்பரை நீங்க சமைச்சு கொள்ளுங்க, அல்லது உலமாக்கள்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாரேன். சூரத்துல் ஹுஜராத். அந்த சூரத்துல் ஹுஜராத் அந்த ஹாமிம் ஜுஸ் இருக்கக்கூடிய முக்கா ஜுஸ் வரக்கூடிய அந்த சூரத்துல் ஹுஜராத், அது குடும்பத்துடைய சூரா. அத சில விலக்கல்கள் இருக்குது. அந்த விலக்கல்களை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா குடும்பம் பிரியும். அதை நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. சூரத்துல் ஹுஜராத்தை கொண்டு போயிட்டு உலமாக்கள்கிட்ட இந்த சூரத்துல் ஹுஜராத்ல என்ன இருக்குது அதை படிச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியான, சந்தோஷமான, சுபீட்சமான வாழ்க்கை தந்துள்வானாக. மனைவி மக்களோட சந்தோஷமான வாழ்க்கையோட பாக்கியத்தை தந்துள்வானாக. யாழ் என்னுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக. எல்லா ஹைரனும் தந்துள்வாயாக. எல்லா ஷர்ரிலிருந்து பாதுகாப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. ايها الناس اوصيكم ونفسي اولا بتقوى الله تعالى فان الله مع الذين اتقوا والذين هم محسنون. فيقول الله تبارك وتعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. فيقول الله تبارك وتعالى يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. ايها الاحباء نحن انما تعاشرنا بمعاشره زوجيه حتى تسكن قلوبنا. لماذا لا تاتي